ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐபிஎல்லில் ரொம்பவே பரபரப்பாக தான் சென்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இரண்டாவது மேட்ச் நடைபெற இருக்கிறது. மும்பைக்கு எதிராக நடந்த முதல் போட்டியில் சிஎஸ்கே அபாரமான வெற்றியை பெற்றது. அதே போல் இன்னைக்கு ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் அபாரமான வெற்றியை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய நட்சத்திர பவுலர் ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் இந்த போட்டியிலையும் விளையாட மாட்டார் அப்படின்னு பயிற்சியாளரான ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தும் இருக்கார். இதுதான் ரசிகர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மும்பைக்கு எதிரான போட்டியிலையும் அவர் களமிறங்கவே இல்லை. அவருக்கு பதிலாக எல்லிஸும் கலீல் அகமதும் களமிறங்கினாங்க. அதே போல் இந்த போட்டியில் 17 உள்ளே வந்துடுவார், 2 வீரரில் யாராவது ஒரு ஆளை உட்கார வைப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பெரிதும் எதிர்பார்த்தோம். ஆனால் 17 பார்த்தீங்கன்னா காயத்தில் இருந்து இன்னும் முழுமையாக குணம் அடையாத காரணத்தினால அவர் இந்த போட்டியிலும் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் ஆர்சிபிக்கு எதிராக இன்னைக்கு களமிறங்க போகிற அந்த சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 அணி இதுதான். இதில் சில மாற்றங்கள் செய்திருப்பாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்த்தோம். ஆனால் மாற்றம் எதுவும் செய்யவே இல்லைங்க. ருத்ராஜ் கேக்வாட், ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே, நம்ம ராகுல் திரிபாதி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், தோனி, நூர் அகமது, சாம் கரன், கலீல் அகமது, எலிஸ், இந்த 11 பேர் கொண்ட சிஎஸ்கே அணி தான் இன்றைக்கி ஆர்சிபிக்கு எதிராக களமிறங்க இருக்காங்க. தேங்க்யூ.